ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு 9 வோல்ட் பேட்டரியை ஸ்டெப் டவுன் பண்ணி 5 வோல்ட்டாக ரெகுலேட் பண்ணி எல்இடியில் கனெக்ட் பண்ணி நம்ம ஆன் பண்ண போகிறோம் ஒரு சுவிட்சை யூஸ் பண்ணி. ஸோ நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற நிறைய டுட்டோரியல் வீடியோஸு, இது போல் சின்ன சின்ன சர்க்கியூட்ஸு, பேசிக் எலக்ட்ரானிக்ஸை பற்றிலாம் உங்களுக்கு ஈஸியாக தமிழில் புரியும். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற பார்ட் பார்த்தீங்கன்னா 9 வோல்ட்டு. அதை ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஐசி 7805 ரெகுலேட்டர் ஐசி. ஸோ இந்த ஐசி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்புட்டு, முதல் பின் இன்புட்டு, செகண்ட் பின் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, தேர்டு பின் அவுட்புட்டு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பின்னில் இன்புட்டு கொடுத்தீங்கன்னா 9 வோல்ட்டு கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் பின்னில் 5 வோல்ட்டாக வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட 4 எல்இடி பல்பு இருக்குது. ஸோ இந்த எல்இடி பல்பு பொலாரிட்டி இருக்குது. ஸோ இந்த பொலாரிட்டி இங்கே மாற்றி கொடுத்தீங்கன்னா இந்த எல்இடி ஃபீஸ் போயிடும். ஸோ இதுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா லைட் எமிட்டிங் டயோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது லைட்டை எமிட் பண்ணி வெளியே தள்ளும், அதனால லைட் எமிட்டிங் டயோடு. இதோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 1.2 வோல்ட் வரைக்கும் இது கொடுக்கலாம். ஸோ இந்த பக்கம் இருக்கிற பின் ப்ளஸ்ஸு, ஸோ இந்த பக்கம் இருக்குது மைனஸ். ஸோ இப்படி தான் இந்த எல்இடி பல்பை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். மாற்றி கனெக்ட் பண்ணிங்கன்னா பீஸ் போயிடும். ஸோ அதுக்கு பிஃபோர் தட் இதெல்லாம் நம்ம பேசிக்காக இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த காம்பனண்ட்லாம். ஸோ 9 வோல்ட் பேட்டரி, அப்புறம் 7805 ரெகுலேட்டர் ஐசியோட பின் டீட்டெயில்ஸ், அப்புறம் எல்இடியோட இதுவும். ஸோ 9 வோல்ட் பேட்டரி உங்களுக்கு நார்மலாக தெரியும், இந்த பக்கம் ப்ளஸ், இந்த பக்கம் மைனஸ், அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது பாருங்க மைனஸு, இந்த பக்கம் இருக்குது ப்ளஸ்ஸு. ஸோ இதுவும் நீங்கள் ரிவர்ஸில் கனெக்ட் பண்ணாலும் உங்களோட அவுட்புட்டில் யூஸ் பண்ணுற பார்ட்ஸ் ஃபெயில் ஆகுது வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த 7805 ரெகுலேட்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு இன்புட் 24 வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம், அவுட்புட் 0.5 தான் கொடுக்கும் இது. ஸோ இதுக்கும் ஒரு ஆம்பியர் இருக்குது. ஸோ அது வரைக்கும் தான் தாங்கும். ஸோ ஃபஸ்ட்டு பின் நான் சொன்னது போல் இன்புட்டு, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பின் இன்புட்டு. ஸோ இதோட ஆம்பியர் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு பின் இன்புட்டு, செகண்ட் பின் கிரவுண்டு, தேர்டு பின்னு அவுட்புட்டு, சரிங்களா? இதோட பாடியும் செகண்ட் பின்னும் கனெக்ட் ஆகிருக்கும், நீங்கள் பாடியில் கூட கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த எல்இடியும் நம்ம தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ இதோட பொலாரிட்டியை இன்னொரு வாட்டி நான் சொல்கிறேன், ஏன்னா கனெக்ட் பண்ணி அப்புறம் ஷார்ட் ஆகி ஃபீஸ் போயிடுச்சுன்னா வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதுக்கு பிஃபோர் தட் இதோட பின் டீடைல்ஸ் கிளியராக பார்த்துக்கலாம். ஸோ இது பாருங்கள், இந்த பக்கம் இருக்கிறது மைனஸ், அந்த உள்ளே பாருங்கள் பெருசாக ஒரு பிளேட் இருக்கும், அது மைனஸ்ஸு, சின்னதாக இருக்கிறது ப்ளஸ்ஸு. ஸோ இப்போ நம்ம சர்க்கியூட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு சர்க்கியூட் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கிளியராக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு 9 வோல்ட் பேட்டரி. ஸோ 9 வோல்ட் பேட்டரி ப்ளஸ்ஸு, கீழே மைனஸ்ஸு, சரிங்களா? மைனஸை காமனாக கொண்டு போய் ஸோ எல்லா எல்இடியிலும் பார்த்தீங்கன்னா கேத்தோடில் நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம். எல்இடிக்கு இந்த பக்கம் தான் கேத்தோடு, இந்த ஒரு பேண்டு மாதிரி கோடு இருக்குது பாருங்கள், அதான் கேத்தோடு, அதாவது மைனஸ். ஸோ மைனஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம பேரலாக இணைக்கிறோம், சரிங்களா? அதுக்கப்புறம் அதோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா வெளியே ஏரோ பார்த்த மாரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்இடி. ஸோ உள்பக்கமாக ஏரோ நம்ம போட்டால் அது பார்த்தீங்கன்னா போட்டோ சென்சார் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ், அதோட சிம்பிள். ஸோ இப்போ நான் போட்டது எல்இடி, அது ஏரோ வெளியில் பார்த்த மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ அந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆனோடு. ஸோ அந்த ஆனோடு ஃபுல்லாக நம்ம ஷார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு பிஃபோர் தட் இந்த எல்இடிக்கு எல்லாத்துலேயும் நம்ம அந்த சிம்பிள் ப்ராப்பராக போட்டுடலாம். ஸோ அப்போ தான் ஒரு ப்ராப்பரான ஒரு எலக்ட்ரானிக்ஸ் சர்க்கியூட்டாக அது இருக்கும். இல்லைனா பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க ஏதோ சர்க்கியூட் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் எல்இடியில் ஏரோ வெளியில் பார்த்த மாதிரி போடணும், சரிங்களா? போட்டுட்டு நம்ம ஆனோட ஃபுல்லாக ஷார்ட் பண்ணிடுறோம். கேத்தோட நம்ம டேரெக்டாக பேட்டரியில் கொடுத்துடலாம், அதாவது மைனஸை. ப்ளஸ்ஸை மட்டும் நம்ம கொடுக்குது பிஃபோர் தட் ஒரு சுவிட்ச் யூஸ் பண்ணுறோம். நான் ஒரு லிமிட் சுவிட்ச் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் எந்த சுவிட்ச் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர் இப்போ நம்ம வரைகிறோம். ரெகுலேட்டரோட செகண்ட் பின் நான் சொல்லியிருப்பேன் கிரவுண்டு. ஸோ அதை டேரெக்டாக எடுத்துன்னு பேட்டரியை கிரவுண்டில் கொடுத்துட்டோம். ஸோ இதான் 7805 ரெகுலேட்டர். ஸோ பார்த்தீங்களா, பேட்டரியோட இன்புட்டு ஃபஸ்ட்டு பின்னுக்கு போகுது. ஸோ செகண்ட் பின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டை டேரெக்டாக ஷார்ட் பண்ணிட்டோம், தேர்டு பின்னு சுவிட்சில் போய் கனெக்ட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இதான் வோல்டேஜ் ரெகுலேட்டர். இப்படி தான் இந்த வோல்டேஜ் ரெகுலேட்டருக்கு நீங்கள் பின் டீடைல்ஸ் கொடுக்கணும். இந்த எல்இடி மட்டும் இல்லை, உங்களுக்கு எதோ வேணா 5 வோல்ட்டில் ஒர்க் பண்ணுற பாட்டு இதுமாரி நீங்கள் ஸ்டெப் டவுன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு யூனிவர்சல் தான் 7805, எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது அப் டு பார்த்தீங்கன்னா 1.5 ஆம்பியர் வரைக்கும் இது டெலிவரி பண்ணும். ஸோ பாருங்கள், இன்புட் டேரெக்டாக ஃபஸ்ட்டு பின்னில் கொடுக்குறோம் 7805ல், அதான் இன்புட்டு. அவுட்புட்டு தேர்டு பின்னு, செகண்ட் பின் கிரவுண்டு. ஸோ அதோட ஈட் சிங்கும் கிரவுண்டு தான், இந்த பாடி மேலே ஸ்க்ரூ போடுற மாதிரி அதுவும் கிரவுண்ட் தான். தேர்டு பின் எடுத்து போய் நம்ம சுவிட்சில் கொடுத்துட்டு ஸோ நம்ம சுவிட்சை போட்டவுடனே 5 வோல்ட் கனெக்ட் ஆகி 4 பல்பும் எரியும்.
ஸோ ஒரு பல்பு வந்து பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட் வரைக்கும் தாங்கும். சரிங்களா? அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக எரியும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஃபீஸ் போயிடும். இப்போ நம்ம டெஸ்டிங் மெத்தடை பார்க்கலாம். ஸோ எந்த சர்க்யூட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ஆன் பண்ணக்கூடாது. ஒரு சர்க்யூட் போட்டு முடிச்சுட்டு அதை டெஸ்ட் பண்ணணும். ஸோ பேட்டரியோட இன்புட்டு, பேட்டரியிலேருந்து ஒரு அவுட்புட்டு 9 வோல்ட் வருது. சரிங்களா? அதை ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. வீக்கான பேட்டரியா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஸோ அதை பொறுத்து தான். அப்புறம் அந்த ரெகுலேட்டர் அவுட்புட்லையும் இதிலும் வச்சு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் இப்போ வந்து பாருங்கள். ஸோ இது போல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? 5 வோல்ட் வந்துடுச்சா? அதோட அவுட்புட் பின்னில் கரெக்டாக வைங்க, ஷார்ட் பண்ணிடாதீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அதோட இன்புட்டும் பார்த்துக்கலாம். ஸோ இன்புட் 9 வோல்ட் வருது. சரிங்களா? அவுட்புட் 5 வோல்ட் வருது. ஸோ ரெகுலேட்டரு பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணுது. ஸோ அதோட பாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போடுற இடமே இருக்குது பாருங்கள். அதான் கிரவுண்டு, அதுதான் செகண்ட் பின்னு. அது கூட நம்ம கொடுத்துக்கலாம். நான் செகண்ட் பின் கட் பண்ணிட்டு பாடியிலே கொடுத்துட்டேன் டேரெக்டாக. ஈஸியாக இருக்கும். ஏன்னா பக்கத்தில் கனெக்ட் பண்ணும்போது ஷார்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ சர்க்யூட் ரெடி, பக்காவாக இருக்குது சர்க்யூட்டு. ஸோ இப்போ நம்ம பேலன்ஸ் இருக்குது, பேட்டரி மட்டும் தான் போட்டு கனெக்ட் பண்ணோம். அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஸோ ரெட் கலரில் இருக்கிற பின் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு பேட்டரியிலேருந்து, அதை வந்து நம்ம 7805 ரெகுலேட்டரில் இன்புட்டில் கொடுத்துட்டோம். ஃபஸ்ட்டு பின்னில் பார்த்தீங்களா கரெக்டாக கொடுத்துருக்கோம். ஸோ நான் ஸ்லீவ் போட்டு வச்சுருக்கேன், ஷார்ட் ஆகாமல் இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு பிசிபியில் கனெக்ட் பண்ணால் பர்ஃபெக்டாக இருக்கும். பிசிபியே இல்லாமல் அப்படியே ஒரு சர்க்யூட் போட்டிருக்கோம். ஸோ அதனால் சேஃப்டிக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லீவ் போட்டு இன்புட்டை மட்டும் கரெக்டாக கொடுத்துருக்கேன். ஏன்னா இன்புட்டில் 9 வோல்ட் வரும். ஸோ அது பக்கத்தில் டச் ஆயிடுச்சுன்னா ஷார்ட் ஆகிடும். அதுதான் செகண்ட் பின்னை கட் பண்ணிட்டு அந்த பாடியிலே வந்து கிரவுண்டு கொடுத்துட்டேன். ஸோ இன்னொரு பின் எடுத்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பின் எடுத்து வந்து சுவிட்சோட இன்புட்டில் கொடுத்துடும். சுவிட்சோட அவுட்புட்டில் எல்லா பல்போட ப்ளஸ்ஸு, அதான் அந்த சர்க்யூட்டை போட்டிருப்பேன் ஆனோட, அது எல்லாத்தையும் வந்து ஷார்ட் பண்ணி எல்இடியில் கொடுத்துட்டோம். கிரவுண்டு எடுத்து போய் டேரெக்டாக பாடியில் கொடுத்தாச்சு. ஸோ கேத்தோட. ஸோ இப்போ பேலன்ஸ் இருக்கிறது பேட்டரியை மட்டும் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ண வேண்டியதான். பர்ஃபெக்டாக நம்ம சர்க்யூட் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ சர்க்யூட்டும் போட்டாச்சு, டெஸ்ட்டும் பண்ணியாச்சு, எரியுது பாருங்கள். இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எல்இடியை ஸ்டெப் டவுன் பண்ணி கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணணும். டேரெக்டாக 9 வோல்ட்டில் கனெக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபீஸ் போயிடும் எல்இடி. இந்தமாதிரி 7805 ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டெப் டவுன் பண்ணியும் எல்இடியில் கனெக்ட் பண்ணலாம். ரெசிஸ்டரை போட்டு கால்குலேட் பண்ணியும் நீங்கள் வந்து வோல்டேஜை டவுன் பண்ணியும் போடலாம். ஸோ ஆனால் 7805 பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ ஏன்னா அது வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டருக்குன்னே யூஸ் பண்ணுற ஒரு ஐசி. ஸோ இதுக்கு மட்டும் இல்லை, எல்லா சர்க்யூட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேனலில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் நிறைய டியூட்டோரியல், ஸ்மால் ப்ராஜெக்ட் வீடியோஸ்லாம் நான் வந்து என்னோடய வீடியோவில் போடுறேன். அதே போல் உங்களுக்கு எதனா ஒரு சர்க்யூட் போடணும் அப்படின்னா கூட இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதை பொறுத்து இருக்குது. ஸோ நான் அதை போல் ஃபியூச்சரில் ஒரு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.